ஆடிப்பெருக்க முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவிருக்கு. ஆடிப்பெருக்க முன்னிட்டு தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளுக்கும் சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு முடிவு செஞ்சிருக்கு. ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிச்சிருக்கு. கிளாம்பாக்கத்திலிருந்து 1020 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிச்சிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணையரார் செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன். ஆடிப்பெருக்க முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்க அரசு முடிவு செஞ்சிருக்கு. எந்தெந்த இடங்கள்ல இருந்து எத்தனை பேருந்துகள் மக்களுடைய வசதிக்காக இயக்கப்படுது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வரும் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு பண்டிகை என்பது தமிழகத்துல கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்கு முன்னதாக பார்த்தோம்னா வார விடுமுறையும் சேர்ந்து வருவதால பெரும்பாலான பயணிகள், குறிப்பாக பொதுமக்கள் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில முன்பதிவும் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் பொதுமக்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பான அறிவிப்பு போக்குவரத்துறை தரப்புல வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா தினசரி இயக்கப்படக்கூடிய பேருந்துகளோடு கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வருகின்ற 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 420 பேருந்துகளும், 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 330 பேருந்துகளும், 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 270 பேருந்துகளும் சம்பந்தப்பட்ட இந்த பகுதிகளுக்கு இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று 120 பேருந்துகளும், 1ஆம் தேதி சனிக்கிழமை என்று 120 பேருந்துகளும், 2ஆம் தேதி 55 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வார இறுதியில வெள்ளிக்கிழமை என்று மொத்தமாக தமிழக அளவுல 5721 பயணிகளும், சனிக்கிழமை 2396 பயணிகளும், ஞாயிற்றுக்கிழமை 5430 பயணிகளும் பயணம் மேற்கொள்வதற்கு இதுவரைக்கும் முன்பதிவு செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை வரும் நாட்கள்ல மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால அதிகரிக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தொடர்ந்து அந்த பேருந்துகளை கூடுதலாக இயக்குவதற்கு திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகள்ல கூடுதலாக 420 சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கும் போக்குவரத்துறை திட்டமிட்டிருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.